இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. ஆனரபிள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் டிஎன்எஸ்டிசி ஜாப் ஆர்டர் எல்லாமே இஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான் நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறோங்க. ஸோ இப்போ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமான்ட்டு. ஸோ வாரிசு உரிமைதாரர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விட்டது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிட்டு கும்பகோணம் கோட்டத்தை சேர்ந்த 6 மண்டலங்களில் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் 127 வாரிசுதாரர்களுக்கு 52 மகளிர் உட்பட பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பே ரத்தினசாமி அவர்கள், அரியலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் மற்றும் பலர் உள்ளிருந்தனர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் இந்த வாரிசு உரிமைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தாச்சு மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதுதான். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் நான் நிறைய டைம் அவங்களுக்கு சொல்லிவிட்டேன், என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும். அப்பாயின்மெண்ட் லெட்டர் பெற்றவர்கள் சில விதிமுறைகள் அனைத்துமே போக்குவரத்து கழகத்தில் இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியில் சேரணும். 20,000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினவங்க கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொசீஜரை உடனடியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஓரிரு தினங்களில் உங்களுக்கு பணிக்கு அழைக்கப்படுவீர்கள். அப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் உடனடியாக இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. டிடி அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துடைய விதிமுறைகளை முடித்து வைத்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3274 பேருக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகும் என்ற கேள்விகள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தின் சார்பாக பல நாட்களாகவே எழுந்து கொண்டு இருக்கிறதுங்க. எங்களுக்கு எப்போ தான் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுப்பீங்க, இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இன்று வருமா, நாளை வருமா அப்படின்ட்டு டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே அந்த அவங்களுடைய பணி ஓட்டுநர் பணிக்கு செல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு அந்த ஒரு நல்ல செய்தி எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க, அதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிரைவர் சொந்தங்களே கவலையே பட வேண்டாம், உங்களுக்கான சில அப்டேட்கள் அனைத்துமே வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் சொல்ல போகிறாங்க. இப்போந்தே உங்களை நீங்கள் தயார் நிலையில் தயாராக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிடப்படலாம். ஸோ அந்த அறிவிப்பு வெளியிடப்பட உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு, ஸோ பணிக்கு அழைப்பு எல்லாமே அதில் இருக்கும். அதனால் இப்போந்தே உங்களை சற்று ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் மக்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. எப்போ கூப்பிட்டாலும் பணிக்கு உடனடியாக திரும்பணும் அப்படின்றதுனால, ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த ஆண்டோட முடிய போகுது. ஸோ இந்த 2026 புதிய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ புதிய அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டே இருக்கிறதுங்க. போக்குவரத்து கழகத்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளை சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.